உயிரையே பறிக்கும் இருதய நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு உடலில் கீறல் இன்றி மயக்க மருந்து இன்றி உயிரை காத்து ராஜபாளையம் சித்ரா மருத்துவமனை சாதனை புரிந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த 26 வயது கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு யூனிகஸ்பிட்ஸ் அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் என்று அழைக்கப்படும் இருதய குறைபாடு இருந்தது. இந்த நோய் இருதயத்தில் இருந்து உடல் முழுவதும் இரத்தம் செலுத்தக்கூடிய அயோர்டிக் வால்வை கடுமையாக சுருக்கி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த நோயை சரி செய்ய இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாட்டை சேர்ந்த மருத்துவர்களிடம் ஆலோசித்த போது கருவை களைத்துவிட்டு இருதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் ராஜபாளையம் சித்ரா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்பெண்ணுக்கு நம்பிக்கை அளித்த ராஜபாளையம் சித்ரா மருத்துவமனையின் மருத்துவர்கள் 2 நாட்களில் சிகிச்சை அளித்து அப்பெண்ணுக்கு புது வாழ்வு அளித்துள்ளனர். பெண்ணின் இருதய நோயை சரி செய்து கருவில் இருந்த சிசுவையும் காப்பாற்றியுள்ளனர். இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் உலகத்தில் முதல் முறையாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அதாவது 26 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஒரு மிக உயிர்கொல்லி நோய் யூனிகஸ்பிட் சிவியர் அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூனிகஸ்பிட் சிவியர் அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் இருந்தால் அவங்களுக்கு உடனே ப்ரெக்னன்சி டெர்மினேட் பண்ணணும். டெர்மினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அயோர்டிக் வால்வு ஒரு மேஜர் ஹார்ட் சர்ஜரி பண்ணி மாற்றணும். இதுதான் உலக அளவில் வைத்தியமாக இருந்திருக்கு. இந்த நோய் இருக்கிறதுனால இந்த ப்ரெக்னென்ட் லேடி டெர்மினேஷனுக்கு நிறைய இடத்துல அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் சித்ரா ஹாஸ்பிட்டலில் அசஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணாமல் ஒரு புது நவீன முறையில் முயற்சி செஞ்சால் ஒரு ரிஸ்க்கு 20% ரிஸ்கோட 80% சக்ஸஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிவித்தோம். முக்கியமாக அதை எங்களை நம்பி பேஷண்ட் மூலம் ஏற்றுக்கிட்டாங்க. அது போக ஆண்டவன் அருளும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சர்ஜரி இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் 45 நிமிஷத்தில் இந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு, அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஒரு நவீன கருவிகள் மூலமாக, ஒரு 3D நேவிகேஷன் சிஸ்டம் மூலமாக அவங்க ஹார்ட்டுக்கு ஒரு சின்ன இரத்த குழாய் வழியாக போய் அவங்க முழுக்க முழிச்சிருக்கும் போதே அந்த யூனிகஸ்பிட் அயோர்டிக் வால்வை நார்மல் அயோர்டிக் வால்வ் ஃபங்க்ஷனாக மாற்றப்பட்டிருக்கு.